எமது உணவு தொடர்பில் தரம் 1 தொடக்கம் 5 வரையான வகுப்புகளில் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் கற்பிக்கப்பட்டுள்ள பாடக் கருப்பொருளின் விளக்கமும் புலமைப் பரிசில் பரீட்சையில் கடந்த காலங்களில் வந்த வினாக்களும் விடைகளும். சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் பாடத்தில் தரம் 1, 2 இல் கருப்பொருள் நாம் உண்பவையும் குடிப்பவையும். தரம் 3, 4, 5 இல் கருப்பொருள் எமது உணவு. நமக்குரிய உணவுகள் பிராணிகளிலிருந்தும் தாவரங்களிலிருந்தும் கிடைக்கிறது. நாம் பசியைப் போக்க உணவு உண்கிறோம். தாகத்தை தீர்க்க நீர் அருந்துகின்றோம். உணவும் பானங்களும் எமக்கு அத்தியாவசியமானவை. நாம் உண்ணும் அளவு, அதன் தரம், உரிய நேரத்தில் உணவு உட்கொள்ளல் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு காரணமாக அமையும். போசாக்கான உணவு உண்பதுடன் அதனுடன் தொடர்பான பழக்க வழக்கங்களையும் நாம் கடைப்பிடிக்க வேண்டும். நாம் உண்ணும் உணவுகளிலிருந்து நமக்கு கிடைப்பது கார்போஹைட்ரேட்டு, அதாவது மாப்பொருள் உள்ள உணவுகள். இதனை சக்தி தரும் உணவுகள் என்பர். புரதம் உள்ள உணவுகள். இந்த உணவு வளர்ச்சி தரும் உணவுகள். விட்டமின்கள் உள்ள உணவுகள். கனியப்புக்கள் உள்ள உணவுகள். இவை நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெறும் உணவுகள் என்பர். கொழுப்பு உள்ள உணவுகள். முதலில் கார்போஹைட்ரேட்டு உள்ள உணவுகள் பற்றி பார்ப்போம். நெல்லரிசிச் சோறு. இதில் சோறு, கஞ்சி, பாற்சோறு, பிட்டு, இடியப்பம் போன்றன. இவை அரிசியில் உற்பத்தி செய்து உண்ணும் உணவுகள். கோதுமையில் உற்பத்தி செய்யப்படும் உணவுகள். இதில் பேக்கரி உற்பத்தி உணவுப் பொருட்கள், பிஸ்கட் வகை உணவுப் பொருட்கள், கோதுமையில் உற்பத்தி செய்யப்படும் ஏனைய உணவுப் பொருட்கள், தானிய உணவுகள், சோளம், குரக்கன், கிழங்கு வகைகள், மரவள்ளிக்கிழங்கு, வற்றாழைக்கிழங்கு, ராசவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, பலாக்காய், பலாக்காய் விதைகள், ஈரப்பலாக்காய், மரவள்ளிக்கிழங்கை வற்றலாக்கி மாவு செய்து அதனை உணவுக்காக பயன்படுத்தலாம். வற்றலாக்குதல் என்றால் வெயிலில் காய வைத்து, அதாவது உலர்த்தி பயன்படுத்தல். அவ்வாறே வற்றளைக்கிழங்கை வற்றலாக்கி மாவு செய்து அதனை உணவுக்காக பயன்படுத்தலாம். அத்துடன் ஈரப்பலாக்காயை வற்றலாக்கி பொரித்து பாகில் இட்டு சாப்பிடுவர். இடியப்பம், பிட்டு, இட்லி போன்ற உணவுகள் நீராவியில் அவித்து உண்ணும் உணவுகள் ஆகும். அரிசி வகை உணவுகளுக்கு பதிலாக சிலர் கோதுமை உணவுகளை உண்பர். இடியப்பத்தை காய வைத்து அதனை மீண்டும் அவித்து உண்கின்றனர். இதுவரை குறிப்பிட்ட உணவுகள் நமக்கு சக்தியை வழங்குகிறது. இந்த உணவுகளை உண்பதில் குறைவு ஏற்பட்டால் சக்தி குறையும், உடல் எடையும் குறையும். 1. மரவள்ளிக்கிழங்கில் அதிகளவில் அடங்கும் போசணை பொருள். 2013ஆம் ஆண்டு வந்த வினா. 1. விட்டமின்கள். 2. கார்போஹைட்ரேட்டு. 3. புரதங்கள். 2. சக்தியை தரும் உணவு. 1. பசளை. 2. போஞ்சி. 3. ஈரப்பலா. 3. சக்தி தரும் உணவுக் கூட்டத்தில் அடங்கியுள்ள உணவு எது? 2019ஆம் ஆண்டு வந்த வினா. 1. பால். 2. முட்டை. 3. பலாக்காய். 4. நீராவியில் அவிப்பதனால் தயாரிக்கப்படும் உணவு வகை எது? 2020ஆம் ஆண்டு வந்த வினா. 1. அப்பம். 2. இடியப்பம். 3. ரொட்டி. 5. பின்வரும் உணவு வகைகளில் உடலுக்கு சக்தியை வழங்குவதற்கு தேவையான உணவு எது? 2020ஆம் ஆண்டு வந்த வினா. 1. சோறு. 2. பயற்றங்காய். 3. வல்லாரை. 6. உடலுக்கு சக்தியை வழங்கும் உணவு. 1. பிட்டு. 2. கஃபி. 3. முட்டை. 7. இனிப்புச் சுவையுள்ள உணவுகளையும் மாப்பொருள் உணவுகளையும் அதிக அளவில் உண்ணுவதை பின்வரும் எந்நோய் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும். 2022ஆம் ஆண்டு வந்த வினா. 1. நீரிழிவு. 2. இரைப்பை இழற்சி நோய். 3. உயர்குருதி அமுக்கம்.
அடுத்து புரத உணவுகள் பற்றி பார்ப்போம். இதனை உடல் வளர்ச்சிக்குரிய உணவுகள் என்பர். தாவர புரத உணவுகள், விலங்கு புரத உணவுகள் என்று 2 வகையாக பிரித்து வேறுபடுத்தலாம். தாவர புரத உணவுகள் சோயா, அவரை, கடலை, பயறு, கோபி, பருப்பு, கடலை பருப்பு. விலங்கு புரத உணவுகள் மாட்டிறைச்சி, கோழி இறைச்சி, ஆட்டிறைச்சி, ஏனைய விலங்குகளின் இறைச்சி வகைகள், மீன், கருவாடு, ஏனைய கடலுணவுப் பொருட்கள், பால், கோழி முட்டை, ஏனைய பறவைகளின் முட்டை. உணவுப் பொருட்களை பாதுகாத்து பின்னர் தேவைப்படும்போது அதனை உண்ணுதல். இறைச்சியை நீண்ட காலம் வைத்திருக்க தேனில் அமிழ்த்தி வைத்திருத்தல். மீனை தகரத்திலடைத்து நீண்ட காலம் வைத்து சாப்பிடலாம். இவ்வாறு தகரத்திலடைத்து உண்ணும் உணவுப் பொருட்களில் அதன் காலாவதி திகதியை சரிபார்த்து கொள்வனவு செய்ய வேண்டும். மீன் வகைகளை ஒப்பிட்டு காய வைத்து கருவாடாக்கி நீண்ட நாட்களுக்கு வைத்திருந்து உண்ணலாம். 1. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கு மிக உகந்த உணவு. 2011ஆம் ஆண்டு வந்த வினா. 1. பான். 2. நூடில்ஸ். 3. கோபி. 2. உடலுக்கு தேவைப்படும் புரதத்தை பெறுவதற்கு உகந்த உணவு. 2012ஆம் ஆண்டு வந்த வினா. 1. உருளைக்கிழங்கு. 2. பருப்பு. 3. கரட். 3. இலங்கையில் விலங்குகளை வளர்த்து பால் உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலை இயக்கும் பிரதேசம். 2013ஆம் ஆண்டு வந்த வினா. 1. வெலிசரை. 2. மகா இலுப்பள்ளம. 3. அம்பேவெல. 4. உடல் வளர்ச்சிக்குரிய உணவு. 2014ஆம் ஆண்டு வந்த வினா. 1. சோறு. 2. கரட். 3. பயறு. 5. உடல் வளர்ச்சியில் கூடிய பங்களிப்பு செய்யும் உணவுப் பொருள்களின் கூட்டம். 2016ஆம் ஆண்டு வந்த வினா. 1. சோறு, சீனி, பாசிப்பயறு. 2. பருப்பு, பசளி, வல்லாரை. 3. பருப்பு, பாசிப்பயறு, சோயா, அவரை. 6. இறைச்சியை நீண்ட காலம் வைத்திருப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பண்டைய முறை. 2016ஆம் ஆண்டு வந்த வினா. 1. உப்புக் கரைசலில் அமிழ்த்தி வைத்தல். 2. அவித்தல். 3. தேனில் அமிழ்த்தி வைத்தல். 7. பின்வரும் உணவுப் பொருள்களுள் உற்பத்தி திகதிக்கும் காலாவதியாகும் திகதிக்குமிடையே குறைந்த காலத்தைக் கொண்டது எது? 2017ஆம் ஆண்டு வந்த வினா. 1. ரின்மெயின். 2. யோகட். 3. ஜாம். 8. பனிக்கட்டிகள் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம். 2020ஆம் ஆண்டு வந்த வினா. 1. பழங்களை நல்ல நிலையில் பாதுகாத்தல். 2. உலர் தானியங்களை பழுதடையாமல் வைத்திருத்தல். 3. மீனை பழுதடையாமல் வைத்திருத்தல். 9. தானிய பயிர் வகைக்குரிய பருப்புக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய உணவு. 2020ஆம் ஆண்டு வந்த வினா. 1. வற்றாழை. 2. பயறு. 3. பூசணிக்காய். 10. உடலின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உதவும் உணவு. 1. கலப்புணவு. 2. புரத உணவு. 3. பழங்கள். 11. பின்வருவனவற்றுள் தாவரத்திலிருந்து பெறப்படும் ஓர் உணவுப் பொருள் எது? 2019 ஆண்டு வந்த வினா. 1. வெண்ணெய். 2. சோயாப்பால். 3. யோகட். 12. புரதம் அதிகளவு உள்ள மரக்கறி வகைகளில் ஒன்று. 1. அவரை. 2. பூசணிக்காய். 3. கத்தரிக்காய். விட்டமின்கள் உள்ள உணவு, கனியுப்புக்கள் உள்ள உணவு, கொழுப்புணவு தொடர்பாக அடுத்த காணொளியில் பார்ப்போம்.